யார் அந்த நபர்? ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் அமர்ந்திருந்தபோது மிக வெண்மையான ஆடை அணிந்த கருகருவென தலைமுடி கொண்ட ஒரு மனிதர் அங்கு வந்தார். அவர் ஒரு வழிப்போக்கரைப் போல தெரியவில்லை. ஆனால் அங்கு யாருக்கும் அவரை தெரியவும் இல்லை. அவர் நபி அவர்களின் மடிக்கு அருகில் அமர்ந்து சில கேள்விகளை கேட்டார். இஸ்லாம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் 5 கடமைகளை கூறினார்கள். அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது தூதர் என சாட்சி கூறுவது, தொழுகையை நிலைநாட்டல், ஜகாத் கொடுத்தல், ரம்ரான் மாதம் நோன்பு நோற்பது, வசதி இருந்தால் ஹஜ் செய்வது. ஈமான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் 6 தூண்களை கூறினார்கள். அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நபி மக்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே நடக்கிறது என்பதை நம்புவது. இஹ்சான் என்றால் என்ன? நீ அல்லாவை நேரில் பார்ப்பது போன்ற உணர்வுடன் வணங்குவது, உன்னால் அவனை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் செயல்படுவது. மறுமை நாள் கியாமா எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கேள்வி கேட்கப்படுபவரை விட கேள்வி கேட்பவருக்கே இதை பற்றி அதிகம் தெரியும். அதாவது அதன் நேரம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் அடையாளங்களாக அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பதையும், ஆடு மேய்க்கும் ஏழைகள் உயரமான கட்டிடங்களை கட்டி பெருமைப்படுவதையும் காண்பீர்கள் என கூறினார்கள். அந்த நபர் சென்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், வந்தவர் யார் என்று தெரியுமா? அவர்தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம். உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக அவர் வந்திருந்தார் என்று கூறினார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் நூலின் முதல் ஹதீஸ், மிகவும் முக்கியமானது. இது ஈமான் என்றால் என்ன என்பதை விளக்கும் விரிவான பாடமாகும். இது பெரும்பாலும் ஹதீஸ் ஜிப்ரீல் என்றும் அழைக்கப்படுகிறது.